வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சீஸ் கேக் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இந்த பிஸ்கஃப் பிஸ்கட்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி அந்த சீஸ் கேக்கை செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை இப்போ பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். பவுடர் ஆண்டா இனி இல்லைன்னு நீங்கள் அரிச்செடுக்கிற அளவுக்கு பவுடர் தேவையில்லை. ஒரு க்ரம்ப் மாதிரி வந்தால் போதும். அப்போ தான் இந்த சீஸ் கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 250 கிராம் பேக்கெட் பிஸ்கட் நான் இதில் எடுத்திருக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச 250 கிராம் பிஸ்கஃப் பிஸ்கட்டு நான் இதில் இப்போ நல்ல க்ரம்பாக அடித்து எடுத்திருக்கிறேன். இதில் 100 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்து கொள்ளுறேன். இதை இப்போ ஸ்பச்சுலாவோ அல்லது ஸ்பூனால் நீங்கள் இதை இப்போ வடிவாக இந்த பிஸ்கட் தூளில் அந்த பட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படியே ஒரு க்ரம்ப் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு ஷேப்பில் இதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஃபோம் பேனில் தான் நான் இதை செய்ய போகிறேன். அதாவது இந்த பேஸ் சர்க்கிளை நீங்கள் இப்படியே கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் சீஸ் கேக் செய்ய ஈஸியான ஒரு பேன். இதை நல்ல வடிவாக ப்ரெஸ் பண்ணி இதை இதில் இப்படியே ஃபிட் பண்ணி கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்கஃப் அண்ட் பட்டர் மிக்சரை நான் இப்போ இதில் இப்போ போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூனால் இதை ஓரங்களுக்கு வடிவாக எல்லா இடமும் வர மாதிரி அழுத்தி கொஞ்சம் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இப்போ இப்படி ஒரு நல்ல ஃப்ளட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸோ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளட்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்கிற பக்கத்தால் இதை நல்லா அழுத்தி விடுங்கோ. நீங்கள் எவ்வளோத்துக்கு இதை நீங்கள் அழுத்துறீங்களோ இப்படி நீங்கள் ஒருக்கா ட்விஸ்ட் பண்ணி இப்படி வடிவாக அழுத்தி விடுங்கோ. அதை நீங்கள் அழுத்துறதை வச்சு தான் அந்த பேஸ் ஃபார்ம் நல்ல ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் சீஸ் ஃபில்லிங் செய்ய வேணும். அந்த ஃபில்லிங்கை செய்கிறதுக்கு முதல் இதை இப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ இதில் 400 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துக்கொள்ளுறேன். இப்போ இதில் 1/2 கப் ஐசிங் சுகர் சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ இதுக்குள்ள பிஸ்தாசியோ க்ரீம் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஒரு 100 அல்லது 150 கிராம் அளவில் நீங்கள் இதை சேர்த்துக்கொள்ளலாம். இது 200 கிராம் பாட்டில். இதுக்கு நான் ஃபுட் கலர் க்ரீன் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 2 ட்ராப் விட்டிங்கன்னா காணும் அந்த க்ரீன் கலரை எடுக்கிறதுக்காகத்தான். இதில் 300 ml டபுள் க்ரீம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்ல பீக் கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும்
நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ டபுள் க்ரீம் மிக்சரை இந்த முதல் செய்த மிக்சரோட சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ எங்களுக்கு ஹேண்ட் மிக்சர் தேவையில்லை, எந்த எலக்ட்ரிக் இதுவும் இல்லாமல் நீங்கள் இதை இப்போ கையாலேயே வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கொள்ளுவோம். பாருங்க, வடிவாக அது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஃப்ளஃபியான சில்கியான ஒரு ஸ்மூத்தான ஒரு இதில் வந்துட்டுது. இப்போ நாங்கள் ஃப்ரீசரில் இருந்து அந்த சீஸ் கேக் பேஸை எடுத்துக்கொண்டு வருவோம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவால் வடிவாக நாங்கள் உள்ளுக்கு எல்லா இடமும் இடைவெளி இல்லாமல் வர மாதிரியே நல்லா அழுத்தி இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுவோம். நல்ல ஓரங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்க வேணும். அவ்வளவுதான். இப்போ நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours ஆகுது நாங்கள் இதை செட் பண்ணுறதுக்கு வச்சு எடுப்போம். அப்போ தான் அது சரியான ஒரு சீஸ் கேக் பதத்துக்கு வந்திருக்கும். நீங்கள் ஓவர் நைட் வச்சு எடுக்கிறண்டாலும் பரவாயில்லை. இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ ஒரு 6 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சீஸ் கேக் எடுத்தாச்சு. நான் இந்த சர்க்கிளை மட்டும் கலட்டிட்டு திரும்பவும் நான் அந்த பேஸ் ட்ரேயோடையே கொண்டு போய் நான் வைக்க போகிறேன். அதுக்காகத்தான் இப்போ இப்படி செய்கிறேன். இப்போ பிஸ்தாசியோ நான் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இப்போ இந்த ஓரங்களுக்கு கொஞ்சம் இப்படியே போட்டுக்கொள்ளுறேன். இதில் ஒரு சின்னதாக இப்படி ஒரு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு டெக்கரேஷனை செய்து கொள்ளுறேன். வெட்டும் போதே அந்த பிஸ்கட் வந்து செட் ஆகி இருக்கிறது தெரியுது வடிவா. பாருங்க, சூப்பரா பிஸ்தாசியோ சீஸ் கேக் ரெடி ஆயிட்டுது.
சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.